ஒரு வித்தியாசமா இருக்கு கதை, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, கேமராமேன் ரொம்ப சூப்பரா இருக்கு பண்ணியிருக்காரு. விஜய் சார் நல்லா பண்ணியிருக்காரு. கதை ஒரு வித்தியாசமா இருக்கு, ஃபேமிலியோட பாக்குற கதை, பசங்களாம் விரும்பி பார்ப்பாங்க. த்ரில்லிங்கா இருக்கு. இது அவசியம் பார்க்க வேண்டிய படம். த்ரில்லிங்கா ஒரு ஒரு சப்ஜெக்ட் உள்ள படம் இப்போ பார்க்கணும். த்ரில்லிங்கா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இல்லாம ஒரு த்ரில்லிங்கா பார்க்கணும்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட் வந்திருக்கு. படம் வந்து உண்மையிலே ஒரு அருமையா திகிலூட்டும் படம். நாங்கெல்லாம் வரும்போது கிரானின்னு போட்டு தமிழ் எழுதியிருந்தது. ஆனால் அது உள்ளே போனப்போ டைட்டில் போடும்போது கிரானின்றது இங்கிலீஷ் டைட்டில். பட் ஸ்டில் சூப்பராக பண்ணியிருக்கேன். விஜயகுமாரன் டைரக்டர். சூப்பர் படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப பேய் படம் இல்லாமல் ஒரு நல்லா இருக்கு படம், வந்து ஒரு த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணோம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். படம் வேற லெவல் சார், நல்லா இருக்கு. எனக்கு சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கு. பசங்கள் சின்ன சின்ன குழந்தைகள் விரும்புகிற மாரி இருக்கு. சீக்வன்ஸ் நல்லா இருக்கு சார். டைரக்டர் பயங்கரமா பண்ணிருக்காரு சார். எல்லாமே நல்லா இங்கிலீஷ் மூவியோட தாண்டி ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. தெரியவே இல்லை சார், அந்த சான்ஸ் தரல. நல்லா இருக்கு, அதான் சொல்றேன். அடுத்து என்ன நடக்குன்னு கெஸ் பண்ண முடியல, நல்லா இருக்கு. அடுத்து பார்ட் வருதுன்னு நினைக்கிறேன். டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த படத்தை எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்கவுங்க கதாபாத்திரம் நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கு கதை, ஃபேமிலியோட பார்க்கலாம், என்டர்டைன்மெண்டா இருக்கு. அதுதான் சொல்றேன், அவங்க மிரட்டிட்டாங்க பாருங்க, பாட்டி மாதிரியா இருக்காங்க அவங்க. ஆக்ஷன் ஹீரோவே அவங்க தான். டைலாக் இல்லாம நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா, அந்த பார்வையிலே இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். காமெடின்னு இதுல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, சும்மா சின்ன சின்னதா இருக்கு. ஏன்னா இது ஒரு இந்த மூவி மாதிரி போகுது, RR மூவி மாதிரி போகுது, அதனால ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கு. ஆனா படம் பார்க்க நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு படம் பார்த்தது. காமெடியெல்லாம் ரொம்ப காமெடியெல்லாம் இல்லை, படம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு படம். பயப்படுவாங்க. அப்போ வந்து எப்படி சொல்றது, நல்லா இருக்கு, ரொம்ப பயம்லாம் கிடையாது, நல்லா இருக்கு படம், போர் அடிக்காம போகுது. ஃபேமிலிக்கு பிடிக்கும், குட்டிஸுங்க பிடிக்கும், பசங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. புரியல, எல்லாரும் நடிச்சிருக்காங்க, இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நடிச்சிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. போர் அடிக்கல, போர் அடிக்கல. நம்ம இன்டர்வியூலே தேவையில்லாத மாதிரி இருக்கு. அடுத்தது என்ன, நான் வெளியிலேயே வரல, அடுத்தது என்ன, ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாத பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நமக்கே உள்ளூர பயம் வர்ற அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்கு. அது சிங்கம்புலி சார் டைரக்டர், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் கேரக்டர் விஜயகுமார் சார் டைரக்டர் சார் பிரமாமா பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இவர் இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவசியம் இது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும், மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த படம் இன்னொரு பார்ட் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். வடிவுக்கரசி மேடம் தான் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த படத்தில். அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் போட்டு வடிவுக்கரசி மேடம் அவங்கள அடையாளம் தெரியாத அளவுக்கு டெரராக பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பண்ணுறாங்களான்னு நம்ப முடியல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சார். படம் கண்டிப்பாக பயப்படுற அளவுக்கு இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு நமக்கே பயப்படுற அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் வடிவுக்கரசி மேடம் இப்போ காமிக்கிறப்பெல்லாம் அந்த குழந்தைங்கள்ட்டையோ அல்லது அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் கேரக்டர் எல்லாம் அவங்க நெருங்கி வர்றப்ப நமக்கே பயமா இருக்கு, என்ன பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அதெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி ஒரு செகண்ட் கூட இல்லை, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் என்ன நடக்குமோன்னு த்ரில்லிங்கோட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்து செகண்ட் பார்ட்டே எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில். அடுத்து இன்னொரு இதனுடைய தொடர்ச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரியே அவங்களும் போட்டிருக்காங்க. அவசியம் இது எதிர்பார்க்கலாம், இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். நல்லா அருமையாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய த்ரில்லிங் படம். எந்த விதத்தையும் ஒரு என்ன சொல்றது சளைப்பு இல்லை. ஸோ ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவ்வளோ டேலண்டடாக பண்ணியிருக்காரு, யாரையும் விட்டு வைக்கல. நம்ம காமெடி ஆக்டர் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி சார், அவர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அவர் தான் ஹீரோ ஆகிட்டார் கடைசியாக. ஏன்னா அந்த ஃபயர் உண்டாக்கி அதில் அவரே மாய்த்து கொள்கிறார். இதில் சஸ்பென்ஸ் என்ன, அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு வீடியோ பார்த்துக்குது, அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஒருவேளை கிராணி 2ல் வராங்களான்னு பார்க்கணும், ஏன்னா கிராணி 2ன்னு போட்டாங்க. சூப்பர் சாங், குட், அந்த ஒரு சாங் தான். பட் மியூசிக் அவ்வளோ அழகாக போட்டாங்க. அண்ட் ஸ்டேர்கேஸ் வைஸ், ப்ரீதிங் வைஸ் எல்லாமே ரீ ரெக்கார்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. குடோஸ் டு த டைரக்டர்.
அந்த ஹோல் டீம். ப்ரொடியூசருக்கு பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, ப்ரொடியூசருக்கு பாராட்டுகள். சிங்கம்புலி சார் டோட்டல் டிஃப்ரெண்ட் இமேஜ் இல்லை. ஸோ வாழ்த்துக்கள், ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். வி டிடன்ட் ஃபீல் ஸ்லாக்கனிங், எங்கேயும் ஸ்லாக்கனிங் இல்லை. ஸோ நானே ஒரு 8 படத்தில் நடிச்சிருக்கேன். என் பேர் கல்பாக்கம் நரேன். பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் டைரக்டர் ஒன்றே கேட்டேன், எனக்கே சான்ஸ் கொடுக்கலான்னு தான் கேட்டேன். ஏன்னா ஐ நோ ஹிம் வெரி வெல். இங்கே வந்து தான் தெரியும் அவர் படம்னு. ஸோ தட்ஸ் திங். ஓகே, எனிவே வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், த ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். அப்பர்னா அந்த மெயின் ஹீரோயினாக நடித்தாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி அந்த 2 ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோ தே ஆல்சோ டிட் வெரி வெல். ஓகே, வாழ்த்துக்கள். வேற லெவல் சார், பாட்டியம்மா வேற லெவல். அந்த வீட்டு சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வேற லெவல் பண்ணிருக்காங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். டைரக்டர் சார் பயங்கரமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஓம் சார், சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சீக்வன்ஸ்னு சொல்ல முடியாது சார். உடனே ட்ரில்லிங்காக இதாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப இதாக இருக்குது சார். பயங்கரமாக இருக்காரு. சீக்வன்ஸ் போகிறதே தெரியல சார் படம். சார் நீங்கள் வேற லெவல். நான் படத்தில் நான் சீக்வன்ஸ் சொல்கிறதோட மக்கள் வந்து பார்த்தாங்கனாக்கா சொல்லுவாங்க என்னோடன்ட்டு. டைரக்டர் யாருன்னே தெரியாது. நல்லா இருக்கு சார் படம். காமெடியே இல்லை சார். சீக்வன்ஸ் போகிறதே தெரியாது சார். பயங்கரமாக இருக்கு சார். நான் படத்தை பற்றி சொல்லக்கூடாது, மக்கள் வந்து பார்த்துட்டு பரவாயில்லன்னு சொல்லுங்க. ஆமாம் சார், பண்ணிக்கின்னு இருக்காங்க. டைரக்டர் கேட்டால் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு சார் படம். நல்லா இதோட இதாக பண்ணுன்ட்டு பண்ணேன்.